ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDIY. இன்றைக்கி ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதோட லென்த்து பிரெத் எழுதியிருக்கேன் 23 சென்டிமீட்டர் 33 சென்டிமீட்டர். அப்புறம் இன்னும் 2 கார்ட்போர்ட், குட்டி குட்டி கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் நீங்கள் பிரெத் ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 2 சைடும் லென்த் என்னென்னு எழுதியிருக்கேன் 15 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர். அப்படியே 2 சைடு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 கார்ட்போர்ட் சின்ன சின்ன பீஸ், அதுவும் பிரெத் 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. லென்த்து 26 சென்டிமீட்டர் 33 சென்டிமீட்டர். அதையும் அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிடி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிடி அதை தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு பிளாக் கலர் அட்டை எடுத்திருக்கேன், சார்ட் பேப்பர். அதை நான் ஃபெவிகால் போட்டு எல்லா கார்ட்போர்ட்லேயும் ஒட்டிக்க போகிறேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 கார்ட்போர்ட், குட்டி குட்டி கார்ட்போர்டு, அதில் ஒட்டிக்க போகிறேன். இது மாதிரி எல்லா கார்ட்போர்ட்லேயும் இதே மாதிரி அதே சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஒட்டியாச்சு. இப்போது இதில் நம்ம ஃபெவிகாலை சிடியில் தடவிட்டு ஒட்டிக்கலாம். அங்கங்கே அப்படியே ரேண்டமாக ஒட்டுங்க. சிடி கட் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயம், சிடி அப்படியே கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணலாம், சிடியை 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். ஒரு வேளை சிடி பிரிக்கும் போதில் 2 சைடுலேயும் கிளிட்டர் தனித்தனியாக ஒட்டிடலாம். அப்படி இருக்கும் போதில் நீங்கள் ப்ளைனாக இருக்கிறத விட்டுட்டு அந்த கிளிட்டர் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிடி எப்படி கட் பண்ணுறதுன்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ரேண்டமாக வெட்டிக்கோங்க, உங்கள் கைக்கு வந்தபடி வெட்டுங்க. வெட்டிட்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்கத்தில் ஒட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரமாக ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கேப் இருக்கட்டும், அப்போ தான் பார்க்க நம்மளுக்கு செம்ம லுக்காக இருக்கும். ஓகே, இப்போது நான் ஒரு இதை முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் கொஞ்சம் குட்டி குட்டி இதாக ஒட்டிக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 சிடி தேவைப்பட்டது, இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ இந்த கார்ட்போர்டில் ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். ஃபோட்டோ ஒட்டியாச்சு. இப்போது இது மேலே நான் அந்த லேமினேஷன் கவர், புக்ஸ் கட்டப்படும்ல, அந்த கவர் ஒட்டிக்க போகிறேன். அது டபுளாக இருக்கும் அந்த ஷீட்டு. நீங்கள் சிங்கிளாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம ஒட்டிக்கலாம். இதையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க, அதெல்லாம் நல்லா ஸ்டிக் ஆகிக்கிறோம். கார்ட்போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதே ரொம்ப பெஸ்ட்டு. க்ளூகன்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, இதுலேயே நல்லா ஒட்டிக்கிறோம். அதை நல்லா துடைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் கொஞ்சம் டஸ்ட்டு ஈஸியாக தொட்டுக்கும். ஸோ அதனால தான் நான் துடைச்சிட்டு நான் இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆனால் ஃபோட்டோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா துணி வச்சு கூட நல்லா துடைச்சிக்கோங்க, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுற்றிலும் அந்த ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அச்சோ, தலைகீழ ஒட்டுறேன்னு நினைக்கிறேன். இல்லை, எப்படி திருப்பி ஒட்டணும். இதே மாதிரி சுற்றி எல்லா ஃப்ரேம்ஸையும் நம்ம ஒட்டிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சிக்கோங்க. நான் நிறைய தடவை எடிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே முடியல. இப்போது நான் சைட்ஸில் கொஞ்சம் கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஸோ இதை வச்சு ஒப்பேத்தியிருக்கேன் இந்த ஷீட் ஒட்டி. இப்போது நீங்கள் ஃபுல் ஃப்ரேம், அதாவது ஃபுல் ஃப்ரேமாக கூட வைக்கலாம். இதே 2 கார்ட்போர்ட் ஷீட் அதே சைஸில் எடுத்துகிட்டு உள்ளே ஃபோட்டோ சைஸ்க்கு மட்டும் அந்த ஃப்ரேம் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த சிடிஸ் எல்லாம் ஒட்டி அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு 2 கார்ட்போர்டு அதே சைஸில் கிடைக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி இதாக கட் பண்ணிகிட்டே ஒட்டியிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த DIY பிடிச்சிருந்தா
பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வெளியே வாங்குகிற ஃப்ரேம்ஸோடு இந்த மாதிரி நீங்களே பண்ணுற ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் வைக்கும்போது அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம செஞ்சது அப்படின்ட்டு. இந்த டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.